நல்ல பையன் பேர் எடுக்கணும். வர சாந்தி. அண்ணே, எல்லாருக்கும் புத்திமதி சொல்ற நீங்க இப்ப தப்பு பண்றீங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துகிட்டு இருக்கு. அது வந்ததும் அதுகிட்ட பேசுங்க. அண்ணாமலைக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? இங்கே வந்து அவமானப்படுறதுக்கா? என் தங்கச்சியை கண் முன்னால் அவமானப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவள் வரதுக்கு முன்னாடி நான் கிளம்பி ஆகணும். அம்மா எங்கடா இருக்கா? சமையல் கட்டல. அம்மா விசாலம், அவசி வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கம்மா. நீ பாட்டுக்கு பேசாமல் நின்றுட்டு இருந்தா எப்படிமா? போய் தடுத்து நிறுத்துமா. இது பாருமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசி தீர்த்துக்கலாமா. இந்த ஷீலா, அவங்க அப்பா, அவங்க ஆத்தா, அவங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்களா தெரியலமா. தப்பி தவறி போய் மாட்டிட்டானா அங்கிருந்து அவனை மீட்கிறது கஷ்டமா. அது புரிஞ்சுக்க. எனக்கு தேவைன்னா தானே நான் மீட்கணும். நான் தான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேனே. ஏமா புரிஞ்சுதான் பேசுறே இல்லை. நேற்று ராத்திரி நீ ரூமுக்கு வருவே, எல்லாத்தையும் விலைக்கு சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே உங்ககிட்ட பேசுறது அர்த்தம் இல்லை. என் வாழ்க்கையில் 2 பொண்ணுங்க. ஒருத்தி என் தங்கச்சி அண்ணாமலை, இன்னொருத்தி இன்னைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் என் சம்சாரமாக நினச்சிக்கிட்டு இருந்த நீ. எப்போ நான் பேசுகிறத கேட்குறதுலேன்னு முடிவு பண்ணிட்டியோ, இனிமே உங்ககிட்ட பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. நான் போகிறேன், போய் ஆஃபீஸில் தங்கிக்கிறேன். ஒரு புருஷனா, தகப்பனா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாக செய்வேன். நீயா எப்போ ஃபோன் பண்ணி என்னை வான்னு சொல்கிறியோ அப்போ தான் திரும்பி வருவேன். 20 வருஷமா எவ்வளவோ சுகத்துக்கத்தை தாங்கிட்டு 2 பேரும் ஒன்றா வாழ்ந்திருக்கோம். இப்போ தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமில்லாமல் பண்ணிட்டேன். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்க, எனக்கு ஷீலாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உறவும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இதை நீ நிச்சயமாக புரிஞ்சுக்குவே. அப்போ வருத்தப்படுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.